வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவில் மீண்டும் பிளவு ஏற்பட்டு உச்சகட்ட பதற்றத்தில் எடப்பாடி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்திங்கன்னா பிளவு என்பது ஏற்பட போகிறது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கட்சி முரண்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர்களுக்கான முக்கியத்துவம் ஒரு சிலர் கொடுக்கல அப்படின்றதுக்காக தங்கமணி, வேலுமணி, ஒரு சில முக்கிய புள்ளிகள் முனுசாமி, சிவி சண்முகம், ஜெயக்குமார் இப்படியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு சில விஷயங்களில் மோதல்களாகவும் கருத்து வேறுபாடுகளாகவும் இருக்கிறார்கள். இந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தில் இருக்கிறதுனால பிளவு ஏற்பட்டு விடுமோ, இந்த ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு பிளவு என்பது ஏற்பட்டுடுமோ அப்படின்ற ஒரு பதற்றத்தில் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி இருந்து வருவதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியாகியிருக்கிறது. ஸோ இந்த ஒரு நிலைமை நீடித்தால் எடப்பாடி கதை முடிஞ்சிச்சுன்னா அப்போ டோட்டலாக அதிமுகவின் தலைமை யாருக்கிடம் செல்லும், என்னவாகும், நிலையை அப்போ என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தாங்க நடக்க போதே ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்றது சொல்லப்படுகிறது. அதாவது ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கம் ஒரு பெரும் விதத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட அதிமுகவை வழிநடத்த மாஞ்சிக்கல் இருந்தால்தான் கரெக்டாக இருக்கும். இதான் தலைமைன்னாலும் கூட ஆளுமை இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. என்னுடைய எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இதுமாரி மோதல்களும் இருந்து கொண்டிருக்கனால கட்சி பிளவுபட்டால் நமக்கு ஆதரவு குறைஞ்சிரும். அப்புறம் ஓபிஎஸ் பக்கம் போயிட்டாங்கன்னா ஓபிஎஸ் தலைமை கைப்பற்றி விடுவார் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் எடப்பாடி இருக்கார். ஸோ அதனால தான் யார் என்ன பண்ணாலும் கொஞ்சம் முரண்பை பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சுட்டு அவர்களிடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசி அப்படி இப்படி பண்ணி வைத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும், ஒரு தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் தெரிய போகிறது பாருங்கள். அப்படியே கேம் சேஞ்ச் அப்படியே ஆக போகுது. நம்ம அதிமுகவில் என்ன நடக்கிறது, என்னடா மேஜிக் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி அதிமுகவில் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நடைபெற போகிறது. ஒரு பெரும் ஒரு சிக்கல் என்பது இருந்தாலும் கூட அதிமுகவின் நிலைமை முற்றிலுமாக மாறப்போகிறது அப்படின்றதான் பார்த்திங்கன்னா தகவல் என்பது அரசியல் வட்டாரங்களில் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. தேர்தல் முடிவு வேற நெருங்கி கொண்டிருக்கிறது. என்னவாக போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்களை தொடப்போகிறது அதிமுக கட்சி அப்படின்ற ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் அனைவரும் இருக்காங்க. ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் தெரியும். என்ன நிலையில் அதிமுக செயல்பட போகிறது, மொத்தமான பார்த்திங்கன்னா அதிமுகவின் நிலைப்பாடுகள் என்ன. ஏனென்றால் பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்திங்கன்னா அதிமுகவை கைப்பற்றணும்னு இருக்காரு. ஸோ இங்கே பிளவு எடப்பாடி அணியில் பிளவு ஏற்பட்டால் டேரெக்டாக ஓபிஎஸ் நோக்கி தான் போவாங்க. அப்போ வர ஆதரவு பெருகிடும். ஏற்கனவே இந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு அவர் அதிமுகவில் வரப்போகிறாரு. ஸோ அவருக்கு சாதகமாக எல்லாம் நடந்துச்சுன்னா டோட்டலாக எடப்பாடியின் கதை முற்றிலுமாக முடிந்துவிடும் அப்படின்றத ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரி விஷயங்கள் அதிமுகவில் அரங்கேறி மொத்தத்தையும் மாற்ற போகிறதா, இல்லை குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் மாறப்போகிறதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த தினசரி நிகழ்வுகளாம் தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னை வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களை. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.